ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரிப்பேர் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன்லைன் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், அதாவது ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குது, அண்டு எஸ்டி கார்டு போடுற மாதிரி ஒரு டைப் இருக்குது, அண்டு ஆக்ஸ் பின்னு, சார்ஜர் பின்னு, ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோலு, அந்தமாரி இது கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, இது வந்து மோனோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்டு பாக்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா சவுண்டு எஃபெக்ட்டுக்காக அதுமாரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி பல்பில் மேலே கவர் இருக்கும்ல, அந்தமாரி கலரில் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். அண்டு சூப்பராக இருக்குது, உள்ள லைட்லாம் இருக்குது வச்சுருக்காங்க போல், பயங்கரமாக இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சார்ஜர் போகிறதுக்கான ஃபீமேல் பின்னு அதில் கட் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிளை கட் பண்ணி அதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். அது பார்த்திங்கன்னா இதில் வந்து மற்றபடி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் வந்து இந்த சார்ஜர் போட முடியலன்னு தான் சொன்னாப்ல, அதனால் அந்த சார்ஜருக்கான வழியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான பிரச்சனை தான். இதே வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், அதாவது சார்ஜர் போட முடியல, அது அப்படி சவுண்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் தூக்கிலாம் போட்டுருவாங்க இதெல்லாம். ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கி போகிறதுக்கெலாம் மனசு வருது, இதில் இவ்வளோ தான் வேலையா அப்படிங்கிற மாரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் உள்ள ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட டாப்பை ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க, பெரிய போர்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய எல்இடிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பீக்கருக்கான மேலே உள்ள ஸ்பீக்கருக்கும் ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க, அதிலே தான் பேட்ரி வச்சுருக்காங்க போல், அதிலே இன்னும் 2 ஒயர் போகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே உள்ள அந்த ஸ்பீக்கர் கவரை கைட்டி நம்ம எடுத்துடலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா ஒயர் சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கு வேறு ஆணி வேறு இந்த ஆம்ப்ளிஃபயர் பிரிச்சுட்டோம், அதான் மே பார்ட்டு தனியாக கீ பார்ட்டு தனியாக அதுமாரி பிரிச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த யூஎஸ்பி கேபிளை நம்ம அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு அதில் வந்து கனெக்ஷன் பண்ணலாம். அண்டு இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஓரளவு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜர் ஃபீமேல் பின் கனெக்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகெல்லாம் கட் ஆகிருக்கு, அதனால் அதில் வந்து எதுவுமே பண்ண முடியல. அந்த கிரவுண்டு இப்போ வந்து கிரவுண்டு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த கிரவுண்டு இருக்கிற மட்டும் பார்த்திங்கன்னா கிரவுண்டு பின் இருக்குது. அந்த பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ட்ராகே இல்லை, அதுக்கு வந்து நம்ம வேறு வழியாக கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரவுண்டு பின்னை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம், கிரவுண்டு ஒயரை. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைனு, இதுதான் மெயினு. அதனால் வந்து நம்ம இது வந்து அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணணும் பார்த்திங்கன்னா ட்ராக் கட் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், அந்த ட்ராக் அது வழியாக வந்து அந்த கெப்பாசிட்டரில் வந்து எண்ட் ஆகும். நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ப்ளஸ் பாசிட்டிவ் ஒயரை வந்து நம்ம அதில் கனெக்ஷன் பண்ணிடலாம். இது வந்து சிம்பிள் தான ஒர்க்கு தான். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கைட்டி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒயர் கட் ஆகிருக்கு, அதோட ட்ராக் வந்து அந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுது, அதனால நான் அந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா கொஞ்சம் மைன்யூட்டான கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இதுமாரி பிரச்சனை இருந்ததுன்னா அதை கைட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதே உருன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதில் என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த போர்டை கைட்டின மேனிக்கே இதில் உள்ள ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு பேட்டரியெல்லாம் கனெக்ஷன் பண்ணிட்டு பார்க்கலாம். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து பேட்டரி கனெக்ஷன் பண்ணுறதுக்கு P+, P-, அண்டு ஸ்பீக்கருக்கு SP+, SPK+, SPK- அதிலே போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிற ஒயர்லாம் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ரி ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டோம், அதாவது P+ல் சிவப்பு ஒயரும் P- வந்து கருப்பு ஒயரும் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் வந்து SPK+ல் வந்து சிவப்பு ஒயரும் SPK- வந்து கருப்பு ஒயரும் நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல வேலை இதிலே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சார்ஜர் கேபிளை வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எடுக்குதா என்ன அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்ஜரில் ப்ளக் பண்ணோடனே சூப்பராக சார்ஜர் ஏற ஆரம்பிச்சிச்சு. அதாவது பார்த்திங்கன்னா உள்ள சிவப்பு லைட்டு எரியும், அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதா இல்லை அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது லைட் செட்டிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆன் ஆகிடுச்சு. அண்டு இதில் லைட் செட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. அண்டு இதில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பின்னு இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா டச் மாரி தெரியுது. இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம், பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள்.
அண்டு இது ஏன் நம்ம ஓப்பன்லேயே வச்சு செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டின பிறகு திரும்பி ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா ஓடலைன்னா நம்ம திருப்பி கழட்டிட்டு இருக்கணும். அதனால நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அதில் மாட்டிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாரியே அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்டு ப்ளூடூத் எல்லாமே சூப்பராக கனெக்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் கேபினெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பீக்கரையும் அண்டு பேட்டரியும் நம்ம அதோட ஹோலில் வந்து வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி அது உள்ள ஹோல்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். அடுத்து ஸ்பீக்கரையும் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம். அடுத்து இந்த ஸ்பீக்கர் கவர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை சால்ட்ரிங் பண்ணி நம்ம அந்த சைடில் உள்ள லாக் பண்ணுற நாப்பு வழியாக உள்ளே விட்டு நம்ம எடுத்துகிட்டு அந்த கேப்பையும் வச்சு மூடிடலாம் நம்ம. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த எல்இடி டச்சு எல்இடி லைட் இருக்குல்ல, அது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக அதோட டிசைனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அதில் வந்து டச் மாதிரி கொடுத்துருக்காங்க. டச் பண்ணால் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் லைட்டு வந்து கலர் மாறுற மாதிரி அதுக்காக அது யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தமாரி ஒரு ஒயர் சால்ட்ரிங் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் கேஸில் நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ரி ஒயரு, ஸ்பீக்கர் ஒயர்லாம் அது இடத்துல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். அது வந்து சிம்பிள் தான், நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். இப்போ அதனால வந்து நம்ம இதை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கரையும் பேட்டரியும் அந்த வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த டச் ஒயர்னு சொன்னோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் இருக்கும் அதுக்குன்னு. அது வந்து நம்ம கழட்டுறப்பே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒயரை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சார்ஜர் வந்து அதில் ப்ளக் பாயிண்டில் சொல்லியிருக்கு. நான் இப்போ அந்த யூஎஸ்பி போர்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டேன். சார்ஜர் ஏறுது பார்த்திங்கன்னா தெரியும். மெயில்டாக வந்து ரெட் கலர் லைட்டு தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து சார்ஜர் ஏறுது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. அதாவது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் ஆகிடுச்சு. ஆன் பண்ணி நமக்கு எல்இடி பிளிங்க் ஆகுது. அடுத்தது நம்ம சாங்ஸ்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எல்இடி டச் லைட் அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே உள்ள கேபினெட்டோட கேஸை டச் பண்ணோன்னா லைட் நம்மளுக்கு க்ளோ ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆர்ஜிபி எல்இடி ஆன் ஆகுது. அண்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வியூ மீட்டர் மாதிரி நமக்கு ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி ஸ்பீக்கர் எப்படி இருக்குதுன்னு ஓடும்போது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ஃபோன் எடுத்துருக்கோம். அதோட ப்ளூடூத்தை நம்ம இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணிடலாம். The Bluetooth device is connected successfully. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியூ மீட்டர் பொசிஷனில் ஒர்க் ஆகுது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டு பேக்வேர்டு எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா சவுண்டும் குவாலிட்டியும் அதிகமாக இருக்குது. சவுண்டும் சூப்பராக இருக்குது.